பேசிக்கா சிஎஸ்கே சைட்ல இருந்து இருந்த ஆர்குமெண்ட் என்னன்னா, எங்களுக்கு வந்து சஞ்சு சாம்சன் வேணும். அந்த சஞ்சு சாம்சனுக்குமே சிஎஸ்கே வேணும். சோ வந்து ஆல் கேஷ் டீல் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லும்போது, ஆர்ஆர் வாஸ் நாட் ரெடி ஃபார் இட். பிளேயர் ஸ்வாப் தான் பண்ணும் அப்படின்றப்போ, சரி ஓகே. நாங்க வந்து ஜடேஜா வந்து குடுக்க ரெடியா இருக்கோம் சொல்லி நாங்க ஜடேஜாட்ட வந்து பேசிக்கிறோம். உங்களுக்கு ஓகேவா அப்படின்றப்போ ஜடேஜா ஓகே. ஆனா ஜடேஜாவ தாண்டி ஒரு பிளேயர் வேணும்னு வந்து ஆர்ஆர் சைட்ல ஒரு ரெக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. அது வந்து சிஎஸ்கேக்கு நோ அப்படின்ற மாதிரி மறுத்திருந்தாங்க. நாங்க குடுக்குறதா ஜடேஜாவை கொடுத்து டைரக்ட் ஸ்வாப் 18 crores ஸ்வாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, எங்களால முடியாது அப்படின்ட்டு ஆர்ஆர் வந்து அங்க வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. நாங்க வந்து வேற ஆப்ஷன்ஸ் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த சைடு இந்த ட்ரேட் ஆஃபர் சிஎஸ்கே கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, ஆர்ஆர் சைடுல இங்க சஞ்சுக்கும் ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நடந்த அந்த கான்வர்சேஷன் தான். என்ன நடந்துச்சுன்னா, சஞ்சு இது மாதிரி சொல்லிட்டாரு, நான் இந்த மாதிரி புதுசா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்க போறேன். ஆல்மோஸ்ட் என்னோட கரியர் ஃபுல்லா நான் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கே இருந்துட்டேன். இதுக்கு மேல நான் வெளில போயிட்டு எங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், புதுசா ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒன்னு ட்ரேட் பண்ணிடுங்க, இல்லனா வந்து மினி ஆப்ஷன்ல விட்டுருங்க, நான் வந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் கிட்ட சொன்னதுனால ராஜஸ்தான் என்ன பண்ணாங்க, சரி சஞ்சுவே போறோம்னு நினைக்கிறாரு, நம்ம எப்படி போற பிளேயர் புடிச்சு வச்சுட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரேட் ஆப்ஷன்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. இப்பதான் வந்து சிஎஸ்கே வந்து என்டர் ஆறாங்க. இந்த டைம்ல வந்து சிஎஸ்கே ஆஃபர் பண்றாங்க. பட் ராஜஸ்தான் வேர் நாட் கன்வின்ஸ். வெறும் ஜடேஜாக்காக எப்படி சாம்சனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ல வச்சிருந்தாங்க. அப்படியே டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. மோஸ்டா மினி ஆக்ஷன் வர மாதிரி தாங்க இருந்துச்சு சஞ்சு ஆக்சுவலி. அதுக்கப்புறம் டிசின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க உள்ள வராங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து அவங்க ஆஃபர் பண்றாங்க பிளேயர்ஸ், கிறிஸ்டான் ஸ்டப்ஸ், அப்புறம் கேஷ் இதெல்லாம் ஆஃபர் பண்றாங்க. நம்ம சமீர் முன்னாடி ரிஸ்வி கூட ஆஃபர் பண்ணாங்க. சரி சமீர் ரிஸ்வி பிளஸ் சிஸ்டன் சப்ஸ் அப்படின்னு ஆஃபர் பண்ணாங்க. ஆமா, இந்த மாதிரி பிளேயர்ஸ் பிளஸ் மணின்ற மாதிரி ஆஃபர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் எதுவுமே ஒத்து போகாம திரும்ப வந்து சிஎஸ்கே கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போது சிஎஸ்கே வந்து சரிப்பா நீ வந்து சஞ்சு கொடுக்குறேன்ற, உனக்கு எந்த பிளேயர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர் கிட்ட கேட்கும்போது ஆர்ஆர் வந்து பிரிவிஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜடேஜா பிளஸ் பிரிவிஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரிவிஸ் எல்லாம் தர முடியாது, ஓடி போடா அப்படின்றதுக்கு அப்புறம் ஜடேஜா பிளஸ் டூபே கேட்டிருக்காங்க. டூபேவும் தர முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் யாரதான்டா தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர் ஒரு நிலைமைக்கு வந்தப்போ சிஎஸ்கே கரெக்டா யூஸ் பண்ணிட்டு நம்ம கிட்ட எக்ஸ்ட்ராவா ஏதாவது டிக்கெட் இருக்கா பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு சாம் கரனை வந்து அனுப்பிச்சு வைக்கலாம் அப்படின்னு ஆஃபர் பண்ணப்போ ராஜஸ்தானுக்கும் இது ஒரு நல்ல டீலா பட்டுச்சு. பிகாஸ் ஒரு ஸ்பின்னர் கேட்டகரி முடிஞ்சு போச்சு, பினிஷர் கேட்டகரி ஜடேஜாவே முடிஞ்சு போச்சு. சாம் கரன் ஒரு பேட்டிங் ஹேண்டாவும் லைட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு ஃபாரின் ஸ்லாட்மே தீக்ஷனா போயிட்டாரு. தீக்ஷனா போல, இன்னும் அபிஷியலா போல, போயிடுவாரு, அவர் வச்சுக்க மாட்டாங்க. சோ வந்து சாம் கரன் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அவர் பவுலிங் ஸ்லாட்டுமே வந்து ஃபாஸ்ட் பவுலர் ஸ்லாட் வந்து ஃபில் பண்றாருன்றப்போ இட் இஸ் a குட் டீல் ஃபார் ஆர்ஆர்.